ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் அபி ஃப்ரம் வெப்டூன் சொசைட்டி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான முறையும் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட நேம் என்ன? மெமோர் ஆஃப் தி கிங் ஆஃப் வார். ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன? எப்படி ஒரு நார்மல் காய் அவனோட ரிவெஞ்சுக்காக மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டு ஒரு காட் ஆஃப் வார் ஆனா. சிம்பிளாக சொல்லணும்னா துரோகம், ரத்தம், பழிவாங்குதல் எல்லாத்துலேயும் ஊறி போன ஒருத்தன் திடீர்னு எந்திரிச்சு நின்றா அவனுக்கு முன்னாடி இந்த முழு உலகமே வந்தாலும் இந்த காட் ஆஃப் வாரை பார்த்தா நடுங்கி தான் போகும். இதுதான் சட்டம், இதுதான் நீதி. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். நம்ம ஹீரோ வைஸ்மேன் அங்கே பேசிக்கிருக்காங்க. அந்த டைமில் இவனுங்க ரெடி ஆகிட்டானுங்க. பேசிக்கிட்டா இருக்கீங்க, இருடா அவங்கள போட்டு தள்ளுறேன். அங்கேருந்து ஒரு ஜம்ப்பு பார்த்தா பூரா பயிலும் மரத்துக்கு மரம் தாவி ஹீரோவை அட்டாக் பண்ண வந்துக்கிருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு நம்மளை சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது போலையே. அவனுக்கு அங்கேருந்து ஜம்ப் பண்ணி ஒரு கிளையில கால் வச்சானே வைஸ்மேன் சென்ஸ் பண்ணிட்டாரு. ஆஹா, இவன் சொல்கிறது கரெக்ட் தான். வெல், நான் இவ்வளோ நாள் ரொம்ப கைண்டாக வளர்ந்துட்டேன்னா, ஸோ சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணுறதெல்லாம் என்னால் கணிக்க முடியலப்பா. பட் நீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கியே. பார்த்தா பின்னாடி எல்லா பையிலும் ஒளிஞ்சுட்டு இருக்கானுங்க. அந்த வைஸ்மேன் சொல்கிறாரு, நம்ம மெயின்லேண்ட்லேருந்து வந்ததுலேருந்து அந்த மோயாங் ஃபேமிலி, அந்த 5 டிராகன் லீக், அந்த ஈவன் அந்த பிளாக் மெர்ச்சன்ஸ், எத்தனையோ கிளாஸில் நீ இன்வால்வ் ஆகிருக்க. ஏன் உன்னோட நேம் கூட அடிபட்டே இருக்கு. ஆமாம் ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்டாயா. நான் ஃபைட்டு போடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். பட் என் விதி என்னை விட மாட்டேங்குதே. ஃபைட் பண்ணுன்னு தான் சொல்லுது. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 18 பேர் இருக்கானுங்க. ஒவ்வொருத்தவனும் ஸ்வாடை வச்சுருக்கானுங்க. அவர் ஒயினை குளிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, ஓஹோ இவ்வளோ ஸ்டெல்த்தி மோடில் இருக்கானுங்கண்ணா. இவனுங்க ஆர்டினியான மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டவனுங்களே கிடையாது. அப்போ இங்கிட்டு இவனுங்க இவனுங்க தொணன்னு பேசிக்கிருக்கானுங்க. போட்டு தள்ளுன்னு ஒருத்தன் ஆர்டர் கொடுக்குறான். அவன் அங்கேருந்து கீழே ஜம்ப் பண்ணி பார்க்குறான். என்ன பேசிக்கிட்டா இருக்கீங்க, இருங்கடா வர்றேன்னு ஹீரோவை நேராக பாயிண்ட் பண்ணி அட்டாக் பண்ண வந்துருக்கான். பட் ஹீரோ சிங்கிள் வரல, அந்த ஸ்வாடை அப்படியே நெளிச்சுப்பிட்டான். இவனுக்கு ஷாக்கு. என்ன இது, எப்படி நெளிச்சா மட்டும் விடுவானா? போட்ட தண்டருக்கு அட்டாக்ல அவன் கையும் சேர்ந்து அப்படியே அட்டாக்ல அவ்வளோதான் பிஞ்சுக்கிட்டு இருக்கு. விடுவானா? போடா அங்கிட்டுன்னு சொல்லிட்டு ஒரே அடிதான். பைபிளில் பறந்து போய் தரையில் தேய்ச்சிக்கிட்டு விழுந்துக்கிட்டு இருக்கான். வைஸ்மேன் பார்க்குறாரு, இவ்வளோ ஈஸியாக முடியும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பட் அவனுங்க ஈஸியாக கிவ் அப் பண்ணுற மாதிரி தெரியலையே. இருந்தாலும் இவனுங்களுக்கு இன்னைக்கு கம்ஃபர்டபுளான ரெஸ்ட்டை கொடுத்தே ஆகணும்ல. அது ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொன்னான், ஆமாம் நானுமே அப்படித்தான் திங்க் பண்ணுறேன். இவர் அப்படியே ஒயினை குடிச்சிட்டு, சரி ஓகே, இப்படி ஏன்டா கவர்ட்ஸ் மாதிரி இப்படி ஒளிஞ்சுக்கிட்டு எங்களை அட்டாக் பண்ணிக்கிறீங்கன்னு அவர் அப்படியே பபுள் அட்டாக் மாதிரி போடுறாரு. வெளியே வாங்கடான்னு போட்ட அட்டாக்ல அங்கேருந்த மரமும் சரி அவனுங்களை அடித்து பறந்துக்கிருக்கானுங்க. பார்த்தா மொத்த மரமும் சல்லி சல்லியாக போச்சு. இவனுங்க அப்படி வந்து லேண்ட் ஆகிட்டு இருக்கானுங்க. ஹீரோ விடுவானா? வந்துட்டீங்களா ராசா, இருங்கன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி இருந்த ஃபயரில் இருந்த மொத்த ஊட்டையும் அப்படியே எடுத்து அட்டாக் பண்ணுறான். போய் ஒவ்வொருத்தவன் நெஞ்சில் சொருகி வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. தாடி குத்துனது மட்டும் இல்லாமல் ஏதோ துணி காய போகிற மாதிரி ஒவ்வொரு மரத்துலையும் குத்தி நிப்பாட்டி வச்சுருக்கான். இங்கிட்டு இவன் ஷாக்கு. இம்பாசிபிள், எப்படி கண்ணு வைக்கிற நேரத்தில் எப்படி எல்லாரையும் டிஃபீட் பண்ணா? இங்கிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண பூமிக்குள்ள வந்து ஒளிஞ்சு வந்துக்கிருக்கானுங்க. இல்லை, இவனை உயிரோட பிடிக்கிற எங்களோட மிஷன் ஃபெயில்ட் ஆயிடுச்சு. அந்த பேஸ்டரை எல்லாம் கொல்லுங்கடான்னு ஹீரோ அப்படியே பார்த்துக்கிருக்கான். ஓ, உள்ளேருந்து வரியா? பார்த்தா ஒரு ஸ்வாடு உள்ளேருந்து டேரெக்டாக நம்ம ஹீரோக்கு நேரம் வருது. பட் ஹீரோ கையில் கியூஐ ஷீல்டை போட்டு அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்கான். இவனுக்கு சரியான ஷாக்கு. நோவே, எப்படி கண்டுபிடிச்சான்? ஹீரோ சொல்கிறான், ரியலி இந்த பிரிட்டியான ஸ்கில்லை வச்சுக்கிட்டு என்ன கொல்ல முடியும்னு நீ நினச்சியாடான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான் ஹீரோ. சிரிச்சான மட்டும் விட்டுருவானா? ஏதோ பேப்பர் தாளில் மடிக்கிற மாதிரி அந்த ஸ்வாடை அப்படியே மடக்கிட்டான். மடக்குனது ஸ்வாடை மட்டும் இல்லை, அவன் கையும் சேர்ந்து அப்படியே ட்விஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஹீரோ போட்ட போடல தரையெல்லாம் பொழந்து அப்போதான் சல்லி சல்லியாக நொறுங்கிட்டு இருக்கு. பூமிக்குள்ளே ஒளிஞ்சிருந்த மொத்த பயிலும் வெளியே வந்துட்டான். ஏரில் வச்சே கிங் ஆஃப் வார் எல்லாரும் அவனை கொல்லுங்கடான்னு கத்திக்கிருக்கான். ஹீரோ விடுவானா? சொன்னவன் வாயில் ஒரே போடு, அவ்வளோதான். போட்டது இல்லாமல் அவன் கையை பிடிச்சி
சும்மா சுத்துன்னு சுற்றி அவ்வளோதான் பூரா பயிலையும் அடித்து பறக்க விட்டுருக்கான். ஹீரோ அங்கிட்டு அசால்ட்டாக கிராஸ் பண்ணி வந்துக்கிறேங்க. இவன் பார்க்குறான், என்ன எல்லாரையும் டிஃபீட் பண்ணிட்டானா? இதை நான் இம்மிடியட்டாக மாஸ்டர்கிட்ட சொல்லி ஆகணும். என்ன தம்பி, நீ அவ்வளோ ஈஸியாக போயிடலாம்னு நினச்சியான்னு ஹீரோ அவனை பார்த்து அவனுக்கு ஒரு அட்டாக்கு. அவ்வளோதான், அவன் கதறிக்கு இருக்கான். அப்படியே அடிச்ச அடியில் தரையில் தேய்ச்சி அப்படியே எந்திரிக்க முடியாமல் படுத்து கிடந்துட்டே சொல்கிறான். டேமிட், எப்படி இங்கிட்டு பார்த்தா ஒருத்தன் எஸ்கேப் போய் ஓடிக்கிருக்கான். வைஸ்மேன் சொல்கிறாரு, ஏய் என்னடா உன்னால் ஓட முடியும் நினச்சியா? உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும், நில்றான்னு சொல்லிக்கிருக்கான். அது ஹீரோ சொல்கிறான், சரி விடுங்க, அவன் போயிட்டு போகட்டும். ஏன் நீயே சொல்லினா அப்போ எதாவது காரணம் இருக்கும்பா. நம்ம அவனை பிடிச்சா மட்டும் அவன் ஆன்சர் சொல்லிடுவான்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு அந்த மோயாங் ஃபேமிலி, அந்த 5 டிராகன் லீக், அந்த பிளாக் மெர்ச்சன்ட்ஸ் யார் என்ன டார்கெட் பண்ணுறா? அவன் இன்னும் ஓடிக்கிருக்கான். எனக்கு தெரிஞ்ச கெஸ் படி அவனுங்கள ட்ரூ ஐடென்டிட்டியை காட்டாமல் இப்படி வந்திருக்கானுங்கண்ணா. எனக்கு தெரிஞ்சு யாராருக்கும் எங்கேருந்து வந்திருக்கானுங்க. என்ன? ஆமாம், கண்டிப்பாக அவனுங்க பிளாக் மெர்ச்சன்ட்ஸ்லேருந்து தான் வந்திருக்கானுங்க. அதுக்கு வைஸ்மேன் சொல்கிறாரு, ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்ட் தான். ஏன்னா இப்போ அந்த மோயாங் ஃபேமிலி இப்போ ஃபினான்ஷியல் கண்டிஷனில் ரொம்பவே பேடாக இருக்கானுங்க. இம்பாசிபிள், அவனுங்க பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி தான் அந்த 5 டிராகன் லீக். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா அவனுங்க இது மாதிரி அசாசியன்ஸை வச்சு கொள்கிற ஆளுகளே கிடையாது. அப்படி பண்ணால் அவனுங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். நீ சொல்கிற கரெக்ட் தான். அந்த பிளாக் மெர்ச்சன்ட்ஸ் மட்டும்தான் இது மாதிரி பண்ண முடியும். அவனுங்களுக்கு தான் இந்த கிங் ஆஃப் வாருங்கிற பேரும் எப்படியும் கேள்விப்பட்டிருப்பானுங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு நெகோசியேஷனும் இல்லாமல் நம்மளை டார்கெட் பண்ணுறானுங்கன்னா அவனுங்களால் மட்டும்தான் முடியும். ஹீரோ அப்படியே பார்த்துக்கிருக்கேன். அவர் சொல்கிறாரு, அந்த பிளாக் மெர்ச்சன்ட் குரூப்போட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அவனுங்க தான் ஏதோ ரூமர்ஸை கேள்விப்பட்டு ஒன்றை டார்கெட் பண்ணிக்கிருக்கானுங்க. வெல், என்னோட அசம்ப்ஷன் படி இவனுங்களுக்கு உன்னோட கரெக்டான ஐடென்டிட்டி தெரியலை. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கத்தான் ஒன்றை இப்படி பண்ணிக்கிருக்கானுங்க. பார்த்தா கீழே அவன் அப்படியே பாய்சன் சாப்பிட்டு செத்துட்டான். சொன்னல, இவனுங்களை பிடிச்சா மட்டும் ஆன்சர் வாங்கிடவே முடியாது. பார்த்தீங்களா, பாய்சனை சாப்பிட்டு அவனே செத்துட்டான். சரி ஓகே, நம்ம லாஸ்ட்டாக இந்த ஜியோனுக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த சாங்ஸி ப்ரொவின்ஸ்லேருந்து அந்த ஹெனானுக்கு போகிற மெயின் கேட். இதை தைவானோட கம்பேர் பண்ணால் இது ரொம்ப சின்ன பிளேஸ் தான். பட் இது எதுக்காக ஃபேமஸ்னா ட்ரேடிங்காக மட்டும்தான். இது பக்கத்தில் தான் அந்த எல்லோ ரிவர் ஃப்ளோஸ் இருக்குது. இதை வச்சு வாட்டர்வே ட்ரேடிங் அதிகமாக பண்ணிக்கிருக்கானுங்க. இங்கிட்ட அப்படியே ஜியோனில் இருக்க தி ஸ்கை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் காட்டுறாங்க. உள்ள ஹீரோ உட்காந்து திங்க் பண்ணிக்கிருக்கான். எல்டர் எங்கே போனார்? இங்கே கிடைக்கிற லெக்கோர்லேயே பெஸ்ட் அந்த டியூகாங் ஒயின் தானே சொன்னார். ஹீரோ அப்படியே திங்க் பண்ணிக்கிருக்கான். இங்கிட்டு பார்த்தா அப்படியே 3 பேர் என்ட்ரி கொடுக்குறானுங்க. ஆஹா, பார்த்தா அந்த 3 பேர் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிக்கிருக்கானுங்க, இந்த டேபிளை பார்த்தா இன்னும் நிறைய ஸ்பேஸ் இருக்கு போல். ஹீரோ பார்க்குறான், என்ன? என்னோட நேம் தான் ஜியாங் வூ. நான் அந்த ஹாங்கியோப் செக்யூரிட்டி பெருவில் ஹெட்டாக இருக்கேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்கள் எங்கள் கூட டேபிளை ஷேர் பண்ணிக்கிறீங்களா? ஹீரோ பார்க்குறான், ஆஹா, வாங்க வாங்க, எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரியாமையா இருக்குது, வாங்க வாங்க ப்ளீஸ் உட்காருங்க. அவன் அப்படியே தேங்க்யூ சொல்கிறான். இங்கிட்டு பக்கத்தில் இருக்கணுங்க, ஹலோ என்னோட நேம் தான் சியோஹோ, நைஸ் டு மீட் யூ. சொல்லும் போதே ஹீரோ பார்த்து நடுங்கிட்டு இருக்கான். என்ன ஆகுது? நான் மட்டும் கேர்ஃபுல்லாக இல்லை, இவன் ஈஸியாக என்னை கொன்றுவான். ஹீரோ பார்த்து அவன் பவர் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்னோட நேம் தான் டான் சாயு, நைஸ் டு மீட் யூ. பார்த்தா ஹீரோ டைரெக்டாக அவன் ஹார்ட்டுக்கே எம்மிச்சிட்டான். அவனோட ப்ரெஷர் தாங்க கூட முடியல. ஹார்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே வழியில் துடிச்சுக்கிட்டு இருக்கான். பக்கத்தில் இருக்கவன் பார்க்குறான், டேய் என்ன ஆச்சு, நீ நல்லா இருக்கியா? அவன் பார்க்குறான், என்ன இது சடனாக ஏன் இப்படி பெயினை ஃபீல் பண்ணிக்கிருக்கேன்? இல்லை நான் ஆல்ரைட், சரி ஓகே, இருந்தாலும் இந்த ஃபீலிங் ஏன் திடீர்னு இப்படி ஆச்சு? சரி ஓகே நீங்கள் உட்காருங்கன்னு ஹீரோ சொல்கிறான். அவனுங்க அப்படியே சொல்லியிருக்கானுங்க, ரியலி நீங்கள் அந்த சாங்ஸி ப்ரொவின்ஸ்லேருந்து தான் வரீங்களா? ஆமாம். அப்போ நீங்கள் ஒரு லாங் ஜர்னி வர மாதிரிலாம் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் பேசுகிற ஃப்ளூயண்ட்டை பார்த்தா சாங்ஸி ப்ரொவின்ஸ் சேர்ந்த ஆள் மாதிரி தெரியலையே. நீங்கள் வேறு கண்ட்ரிலேருந்து எதுவும் வரீங்களா? மேபி நார்த்துலேருந்து? அப்போ நீங்கள் அந்த லயனிங் ப்ரொவின்ஸ் சைட்லேருந்து வரீங்களா? ஹீரோச்சனா, அதெல்லாம் உனக்கு தேவையா? நீ வந்த வழியே சொல்லு. சரி அது ஓகே,
நீங்கள் 3 பேரும் பார்க்க ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்களோ? ஏன்னா எந்த ஒரு லீடர் பக்கத்துலேயும் அவனுங்களோட சபார்டினேட்ஸ் இந்த அளவுக்கு உட்கார மாட்டானுங்களே. அதுக்கு அவன் சொல்லிக்கிருக்கான், நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட் தான், பட் நாங்கள் எல்லாம் பிரதர்ஸ் மாதிரி பழகிட்டு இருக்கோம். அதுக்கு அவன் தடியை சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிருக்கான், என்ன அப்படியா, சரி ஓகே, நீங்கள் இந்த சீப்பான ட்ரிங்க்ஸை குடிக்கிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிறீங்களா? ஹீரோக்கிட்ட அவன் சொல்லிக்கிருக்கான், சரி ஓகே, நீங்கள் எப்படி இந்த சீப்பான டியூகாங் ஒயினை குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க? என்கிட்ட ஒரிஜினல் ஒயினே இருக்குது. பெர்சனலாக தானே அந்த ஐஸ் வாங்கிலேருந்து வாங்கிட்டு வந்தேன், ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? அதுக்கு பக்கத்தில் இருக்க 2 பேர் சொல்லிக்கிருக்கானுங்க, ஆமாம் அதோட டேஸ்ட் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், நாங்கள் கேரண்டியாக சொல்கிறோம், ட்ரை பண்ணுங்க. அது ஹீரோ சொல்கிறான், ஓ உண்மையாகவே இது சீப்பா? சரி அது ஓகே, நீங்கள் கொடுக்குறது அவ்வளோ டெலிஷியஸாக இருக்குமா? சரி ஓகே, அப்படி நீங்கள் ஒரிஜினலாக கொடுக்குறீங்கன்னா நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு ஹீரோ அப்படியே ஊற்றிக்கிட்டு இருக்கான் வாங்கி. இங்கிட்டுவேன், ஆஹா மாட்டினியா? இங்கிட்டு ஹீரோ அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்குறான், வாவ் என்ன ஒரு அரோமா ஸ்மெல் அடிச்சுக்கிட்டு இருக்கு, அப்போ கண்டிப்பாக இது ஒரிஜினல் தான். அஃப்கோர்ஸ் ஹீரோ அப்படியே குடிச்சுக்கிட்டு இருக்கான், இங்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. மாட்டினியாடா? ஹீரோ சென்ஸ் பண்ணிட்டான். இது ரொம்ப அமேசிங்காக இருக்குது, பட் இருந்தாலும் இந்த ஃபீல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, பட் இருந்தாலும் டேஸ்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் டேஸ்ட் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குன்னு சொன்னது அதை கிடையாது. பார்த்தா கூரை மேலே பூரா அசசின்ஸு ரெடியாக இருக்கானுங்க ஹீரோவை போட்டுத்தரல. சரி ஓகே சொல்லுங்கள். இங்கிட்டு தடியும் கேட்குறான், நீங்கள் என்ன மீன் பண்ணிக்கிறீங்க? ஹீரோ சிரிச்சுக்கிட்டே கேட்குறான், சரி அது ஓகே, நீங்களாம் வந்தீங்க, சீட்டு இருக்கான்னு கேட்டீங்க, வந்தது இல்லாமல் எனக்கு ட்ரிங்க்ஸையும் ஆஃபர் பண்ணீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணதே நீங்களாக தான் இருக்கும் போலையே. சரி ஓகே, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், என்ன வேணும்? அதை கேட்டோன்னே தடியன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான், நீ குயிக்காகவே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாத்தான், பட் இருந்தாலும் நீ அந்தளவுக்கு ஸ்மார்ட் கிடையாதே. ஹீரோ பார்க்குறான், என்ன இதை என்ஜாய் பண்ணுற மட்டும் நீ சொல்லிடாத, என்னால் நீ என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிக்கவே முடியல. நீ குடிச்சியே ஒரு ஒயின், அதில் என்ன கலந்துருக்கோம் தெரியுமா? மவுண்டனோட பாய்சன், அதைத்தான் அந்த ஜியால்ப்சன் சொல்லுவாங்க, தெரியுமா? இது உன்னோட கியூவை எல்லாத்தையும், ஏன் உன்னோட இன்னர் எனர்ஜி எல்லாத்தையும் கேதர் பண்ண சுத்தமாக விடாது. அது மட்டும் இல்லை, இது மட்டும் வயிற்றுக்குள்ளே போச்சு, இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி உன்னோட பிளட் ஸ்ட்ரீமையே அப்படியே கொலாப்ஸ் பண்ணிடும் தெரியுமா? அது மட்டும் இல்லை, அது கொஞ்சம் கொஞ்சமாக உன் கியூவையை சாப்பிட்டு உன்னால் எந்த ஒரு கியூவையும் யூஸ் பண்ணவே முடியாது. நீ குறைஞ்சது ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க மாட்ட. ஹீரோ அப்படி எந்திரிக்க ட்ரை பண்ணுறான், டேமிட், பார்த்தா ஹீரோவில் எந்திரிக்கவே முடியல. அப்போ வந்தானுங்களே அந்த மாஸ்க் மேன், அவனுங்க எல்லாரும் சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ண முடியலன்னு இப்படி உங்களை அனுப்பி வச்சானுங்களா? இங்கிட்டு ஹீரோ கிட்ட வந்து அவன் சொல்கிறான், இந்த வேர்ல்டில் கைண்ட்னஸ்க்கு இடமே கிடையாதுப்பா, இருந்தாலும் துரோகம் பண்ணுறதுக்கு ஏதாவது ரீசன் வேணுமா என்ன? அது மட்டும் இல்லை, நேற்று அவனுங்க உன்னை கொல்லாமல் விட்டுட்டானுங்க, அதுக்காகத்தான் இன்னைக்கு உன்னைய பாய்சன் கொடுத்து இப்படி பண்ணலாம்னு வச்சேன்டா. உனக்கு இப்போ 2 சாய்ஸ் தான் இருக்குது. ஒன்று, நான் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ண உன்னோட லைஃப்பை நான் சேவ் பண்ணுவேன். இங்கிட்டு ஹீரோ வழியில் துடிச்சுக்கிட்டு இருக்கான், இல்லை நீ செத்துருவடா. ஹீரோ கேட்குறான், அப்போ நீ 5 டிராகன் நீக்க சேர்ந்தாளா? டேய், நீ கொஸ்டின் என்கிட்ட கேட்குற அளவுக்கு நிலைமையில நீ இல்லை, புரியுதா? உன்னால் ஆன்சர் மட்டும்தான் பண்ணணும், புரியுதா? ஹீரோட ஷோல்டரை கை வச்சுடுறான், நான் கேட்குற கொஸ்டின் முதல்ல, நீ தான் அந்த கிங் ஆஃப் வாரா? அது மட்டும் இல்லை, அந்த லயானிங் ப்ரொவின்ஸில் அந்த டேரேக்போ வில்லேஜுக்கும் மோயாங் ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட் இடையில உன்னை அனுப்புனது யார்? அது மட்டும் இல்லை, நீ தான் அந்த அண்டர்வால் டெவில்ஸ் வாடையும் அந்த மார்வலை சைனாச்சரையும் வந்து சாங்ஸி ப்ரொவின்ஸில் கொண்டியா? ஏய், நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்க? அப்போ நீ பிளாக் மர்ச்சன்ட்ஸ்லேருந்து வரியா? இங்கிட்டு அப்படியே ஸ்வாடை வெளியே எடுக்கிறான், நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, கொஸ்டின் மட்டும்தான் நான் கேட்பேன், ஆன்சர் மட்டும்தான் நீ பண்ணணும்னு. எடுத்து ஹீரோட கழுத்துக்கு நேரம் ஒரு அட்டாக்கை போடுறான். என்னோட காம்ரேட்ஸ் எல்லாம் நீ கொண்டதுக்கு உன் தொண்டை இன்னைக்கு நான் கட் பண்ணுறேன்டான்னு இங்கிட்ட சொல்கிறான். டேய் நிப்பாட்டு. பார்த்தா ஹீரோட கழுத்துக்கிட்டே வந்து நிப்பாட்டியிருக்கான்.
தம்பி, நான் கேட்ட கொஸ்டினுக்கு நீ இன்னும் ஆன்சரே பண்ணலை. அங்கிட்டு அவனை சொல்லிக்கிருக்கான், டேய் நான் தான் கொஸ்டின் கேட்டுக்கிருக்கேன்ல, ஓ ரிவெஞ்சை நீ அப்புறம் பார்த்துக்க. சரி ஓகே, கொஸ்டினை கண்ணிலே பண்ணாமா கண்ணு. அப்புறம் அந்த கிட்ஸ் எல்லாரையும் எங்கே ஒளிச்சு வச்சிருக்க? இப்போ நீ மட்டும் ஆன்சர் பண்ணலைன்னு வச்சுக்கவே, உன்னோட பாடியில் இருக்க ஒவ்வொரு பீஸையும் துண்டு துண்டாக வெட்டி நாய்க்கு இறையா போட்டுருவோண்டா. ஹீரோ சிரிச்சுக்கிருக்கான், என்ன பீஸ் பீஸாக போடுவியா? நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்க? இங்கிட்டு இவன் கத்திக்கிட்டு இருக்கான், உன்னை ஆல்ரெடி வான் பண்ணிட்டேன்டா, ஒழுங்கா ஆன்சர் பண்ணுன்னு. பார்த்தா ஹீரோவன் கத்தி முடிக்கிறக்குள்ள போட்டான் ஒரு அட்டாக்கு. எப்பா, அவன் நரம்பு எல்லாம் அப்படியே ட்விஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இங்கிட்டு இவனுக்கு ஷாக்கு. இப்போ என்ன நடந்துச்சு சடனா? ஹீரோ போட்ட அட்டாக்ல தண்டருக்கவே அவன் பாடிக்குள்ளே அப்படியே இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. அவன் கதறிக்கிருக்கான். ஓ, அப்போ நேற்று வந்த குரூப்பும் நீங்களும் இப்போ சேம் தானா? ஹீரோ போட்ட அட்டாக்ல தரையை தேய்ச்சிக்கிட்டு போயிட்டுருக்கான். அப்போ நீங்கள் 5 டிராகன் லீக்கா இல்லை பிளாக் மெர்ச்சன்ஸா? சரி ஓகே, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பிளாக் மெர்ச்சண்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. இதுக்கு மேலே இந்த ட்ராமாவை நான் கன்னியூ பண்ண விரும்பலை. ஹீரோ போட்ட ட்ராமா கூட தெரியாமல் நல்லா மாட்டிக்கிட்டானுங்க. அவன் இம்பாசிபிள். எப்படி அவனால் கியூஐயை கேதர் பண்ணவும் முடியாது? எப்படி அவன் இந்த பாய்சனால் சஃபர் ஆகிட்டில் இருக்கணும்? எப்படி இதை பண்ணிக்கிருக்கான்? இங்கிட்டு இவன் டேமிட், டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த கிங் ஆஃப் ஆரை கொல்லுங்கடான்னு கூப்பிட்றான். பார்த்தா ஓகே சார்னு சொல்லிட்டு கூரையிலேருந்து பூரா போயிலும் ஸ்லோ மோஷனில் இறங்குறானுங்க. ஹீரோ ஸ்பீடாக வந்தாலே அடிப்பான், இவனுங்க ஸ்லோ மோஷனில் வேற வரானுங்க. விடுவானா? பார்க்குறான், வாங்க வாங்க உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன்னு போட்டான். வளைச்சு வளைச்சு ஸ்வாடு இங்கிட்டு பறக்குது, அவனுங்க அங்கிட்டு பறக்கிறானுங்க. சிங்கிள் அட்டாக்கில் பூரா போயிலும் பறக்க விட்டுக்கிருக்கான். இங்கிட்டு தொப்பிக்காரன் ஓடிக்கிட்டு இருக்கான். ஐயோ என்னை விட்டுருங்க சாமி. இப்போ என்னோட பிரதர்ஸ் அடி வாங்குறதுனா பார்த்தா என்னால் உயிர் பிழைக்க முடியாது, நான் ஓடியாகணும்னு பின்னாடி இந்த ஒருத்தன் அட்டாக் பண்ண வந்துக்கிருக்கான். என்ன தைரியம் இருந்தா நீ எங்கள் லீடர் சொல்கிறதே கேட்காம இப்படி பண்ணிக்கிறப்பன்னு அட்டாக் போடுறான். ஹீரோ அதுலேருந்து அசால்ட்டாக தப்பிச்சிட்டு, என்ன லீடரா? ஹீரோ போட்டான் போடு, அடித்த அடிக்கி சும்மா கூரையை பிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இங்கிட்டு என்ன நடக்குதுங்க? அவன் ஒரு சைக்கிள் எல்லாரும் அடித்து பறக்க விட்டுக்கிருக்கானா? பார்த்தா அந்த தூணில் வச்சு சும்மா தலையை நச்சுக்கிட்டு இருக்கான். தூணு சல்லி சல்லியான்னு உருங்கிட்டு இருக்கு. ஹீரோ கேட்குறான், சரி ஓகே, நீ லீடர்னு சொன்னது அந்த சியோஹோவையா? அவன் தான் உங்கள் லீடரா? இங்கிட்டு தடியை நடிங்கிட்டு இருக்கான். ஏய் உன்னோட நேம் ஜியாங்கு தானே, கரெக்டா? நான் நம்புகிறேன்ப்பா. இப்போ பிளாக் மெர்ச்சன்ஸை பற்றி எல்லாத்தையும் நீ என்கிட்ட ஒப்பிக்க போகிறேன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன சொல்கிற? இவன் கத்திக்கு இருக்கான், டேய் எனக்கு பிளாக் மெர்ச்சன்ஸை பற்றி ஒன்றும் தெரியாதுடா, என்கிட்ட இருந்து உன்னால் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணவே முடியாது. ஹீரோ மாசா அவனை பவர் ரிலீஸ் பண்ணிட்டே சொல்கிறான். நீ சொல்லணும்னா என்ன? பிகாஸ் இந்த ஹியூமன் பாடி அதுக்கிட்டேருந்து எப்படி உண்மை எடுக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்கிட்ட இவன் அப்படியே பார்த்துருக்கான். பார்த்தா அவன் கதறல் சவுண்டு மட்டும்தான் வெளியே கேட்குது. அப்படியே அந்த ஸ்கை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் காட்டுறாங்க. இந்த தடியை வாயிலேருந்துனா புகையாக வந்துக்கிட்டு இருக்கு. என்ன நடக்குது இங்கே? இந்த ஃபீல் எப்படி என் உடம்புலேருந்து கோல்டு ஏராக வந்துக்கிட்டு இருக்கு கண்டினியூஸா. எப்படி இவ்வளோ கோல்டாக இருக்கு என் உடம்பு? ஹீரோ சொல்லிக்கிருக்கான், ஹியூமன் பாடிஸில் ஒரு சில நர்வ்ஸ் அதால் கோல்டையும் சரி ஹீட்டையும் சரி சென்சிட்டிவாக க்ரியேட் பண்ண முடியும் தெரியுமா? நான் அதைத்தான் ஸ்டெமுலேட் பண்ணி விட்டுருக்கேன். அவன் குளிரில் அப்படின்னு நடுங்கிட்டு இருக்கான். இம்பாசிபிள், இது எப்படா பாசிபிள்? ப்ளீஸ் இதை ரிலீஸ் பண்ணி விடு. ஹீரோ சொல்லிக்கிருக்கான், ஏன் ஹியூமன் பிரைன்ஸ் அதால் கூட இப்படிப்பட்ட மிஸ்டீரியஸான கோல்டை தாக்கு பிடிக்கவே முடியாது. நான் மட்டும் இப்போ விட்டேன்னு வச்சுக்கவே, உன் பாடி நீ சொன்னியே ஒரு நாள், அதே ஒரு நாளில் நீயும் இப்படி ஃப்ரீஸ் ஆகி டெத் ஆயிடுவடா. அதை கேட்டோன்னு அவன், என்ன நான் இப்படி ஃப்ரீஸ் ஆகி சாக எனக்கு ஆசையே கிடையாது. அப்போ சொல்லு, அந்த பிளாக் மெர்ச்சண்டோட ஹெட், அந்த லீடர் யாரு? அதுக்கு அவன் கத்தி சொல்கிறான், இல்லை நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, நான் அந்த பிளாக் மெர்ச்சனோட எக்ஸிக்யூட்டிவே கிடையாது, அந்த சியோஹோ அவன்தான் இந்த ஹாங்கியோப் செக்யூரிட்டி பெருவோட லீடர். அது மட்டும் கிடையாது,
அவன் அந்த பிளாக் மெர்ச்சனோட ஒன் ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ் வேற. அது மட்டும் இல்லை, அந்த ஹெனான் பிரான்ச்சில் தான் அவன் இருக்கான். ஹீரோ சொல்கிறான், ஓ அவன் ஈஸியாக எஸ்கேப் ஆகிறக்காகத்தான் சபார்டினேட்டாக இங்கே வந்தானா? என்ன ஒரு சில்லியான பெர்சன். இங்கிட்டு பார்த்தாமே அவங்க ஆளுக்கிட்ட வந்துட்டான். மாஸ்டர் நீங்கள் நல்லா இருக்கீங்களா? அவன் கேட்குறான், இப்போ நம்ம என்ன பண்ணுறது? இப்போ நம்ம ஃபுல் ஃபோர்ஸோடு அவனை போய் அட்டாக் பண்ணால் மாஸ்டர் ஜியாங்கை நம்ம காப்பாற்றிடலாம். அதுக்கு அவன் மாஸ்கை படிச்சிடறான், இல்லை இவ்வளோ ப்ரீசியஸான மிலிட்ரி ஃபோர்ஸை நான் இழக்க விரும்பலை, அதுவும் அந்த ஜியாங்குவை காப்பாற்றுறதுக்காக மட்டுமா? இல்லை, நம்ம ஒரு ஆள் என்ன 100 பீப்புள்ஸ் போனாலும் அவன் ஈஸியாக நம்மளை டிஃபீட் பண்ணிடுவான். சரி வாங்க நம்ம போகலாம்னு சொல்லிட்டு இவனுங்க அப்படியே போயிட்டுருக்கானுங்க. இந்த டைம் நம்ம ரிட்ரீட் ஆகிறதான் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ஃப்யூச்சரில் ஒரு பிளானை போட்டு வைக்கத்தான் வேணும்னு இவன் எல்லாம் கிளம்பிட்டான். இங்கிட்டு அப்படியே பார்த்தா ஹீரோ அந்த ஹாங்கியோ செக்யூரிட்டி பேருக்கே வந்துட்டான். இங்கிட்டு வாய்ஸ் கேட்குது, வைஸ்மேன் சொல்லி இருக்காரு, ஏய் என்னடா நினச்சிக்கு தர்ற, இங்கே என்ன ரீசனுக்காக வந்த? பட் இங்கே ஒருத்தன் கூட இல்லையே, எல்லாமே எம்டியாக இருக்குது. மேபி எனக்கு தெரிஞ்சு அந்த லாஸ்ட் நைட்டில் நடந்த அட்டாக் அதுவும் அவனுங்களோட பிளானில் ஒன்றா தான் இருக்கும்னு ஹீரோ சொல்லிக்கிருக்கான். இவனுங்க அப்படியே ஹாலுக்குள்ளே என்ட்ரி ஆகி பார்க்குறானுங்க. பட் ஒன்றுமே இல்லை. 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் எனக்கு அந்த மெர்ச்சன்கிட்ட இருந்து தகவல் வந்துச்சு. இந்த இடத்துல எத்தனை பீப்புள்ஸ் இருந்தாங்க தெரியுமா? பட் நம்ம வர்றதுக்குள்ளே எப்படி ஒரு மெம்பர்ஸ் கூட காணா, எல்லாமே எம்டியாக இருக்கே. எப்படி இந்த ஷார்ட் டைமில் எல்லாரும் டிஸப்பியர் ஆயிருப்பானுங்க? வைஸ்மேன் திங்க் பண்ணுறாரு. இந்த சுச்சுவேஷனை பார்த்தா நம்ம இம்மிடியேட்டாக அந்த அன்ஹி ப்ரொவின்ஸ்க்கு போயாகணும் போலையே. என்ன நம்ம அந்த ஜேர்னியை கன்டினியூ பண்ணிடலாமா? இந்த பிளாக் மெர்ச்சன்ட்ஸ் கண்டிப்பாக நம்மளை வழியில் அட்டாக் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். ஹீரோ சொன்னான், எஸ் நானுமே அதான் திங்க் பண்ணுறேன், அதுதான் நம்மளுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாகவும் இருக்கும். இவனுங்க அப்படியே ஸ்டெப்பில் போயில அவர் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இந்த ஜேர்னியை நம்ம கன்டினியூ பண்ணித்தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்ச பக்கத்தில் ஏதோ ஹேர்ஸ் ஃபேர் நடந்துக்கிட்டு இருக்கு, வா நம்ம அங்கே ஃபஸ்ட்டு போகலாம். ஹீரோ கேட்குறான். அப்போ சரி ஓகே, நீங்கள் மார்னிங் எங்கே போனீங்க? அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணாக்காக தான் கெய்பாங் பிரான்ச்சுக்கு போனேன். பட் நான் அங்கேருந்து ஒரு குட் நியூஸை தான் கேதர் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதை கேட்ட நீயே சர்ப்ரைஸ் ஆயிடுவ தெரியுமா? கெஸ் பண்ணு என்னன்னு. ஹீரோ பார்க்குறான். என்ன ஏய் ஏன் அப்படி பார்த்துக்கிருக்க, ஒழுங்கா சொல்லியா? நீ இவ்வளோ போரியான பெர்சனாக இருக்கியடா, கொஞ்சமாவது சொல்கிறியாடா? 10 வருஷம் முன்னாடி அந்த கோரியோவில் நீ சொன்னியே இவான் என்வி. ஹீரோக்கு சரியான கடுப்பு, பவரை இறக்கிக்கிட்டு இருக்கான். நீ தேடிக்கிருக்கியே ஒரு என்வி, அவனோட ஐடென்டிட்டி எங்களுக்கு கிடச்சிருக்கு. அவனை பற்றி தான் எங்களோட எல்லா பெக்கர்ஸும் மூளைக்கு மூளை தேடிக்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கொஞ்ச நாளில் ஒரு குட் நியூஸ் வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஹீரோ அப்படியே திங்க் பண்ணி பார்க்குறான். அந்த 2 பேரையும், அந்த பீப்புள்ஸ், அப்புறம் அந்த ஹயாங்க்ரி, அவனை விடவே மாட்டேன். ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஃபைனலாக அவனுங்களை மீட் பண்ண வரேன்டா நேரன்னு. இங்கிட்டு இப்படியே பார்த்தா எல்லோ ரிவரை காட்டுறாங்க. சரியான மழை பின்னி எடுத்துக்கிட்டு இருக்கு, தி ரிப்ளிங் ரிவர். இங்கிட்டு இருந்து ஒரு வாய்ஸ், பாத்தியா இது யூஸ்வலாக இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது, பட் மார்னிங்லேருந்து ரெயின் வேற பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த நாள் ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்குது, இதில் ஷிப்பில் போக எவனாலே முடியாது, இது ரொம்ப டிஃபிகல்ட் தெரியுமா? இந்த வெதர் ஏன் இப்படி ஆயிட்டுருக்கு, இதில் எந்த ஒரு ஹியூமனாலையும் போக முடியாதுன்னு அங்கே இருக்கிறவனுங்க பேசிக்கிருக்கானுங்க. பார்த்தா ஒருத்தன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு போட்டில் அவனோட கீவை வச்சு ஒரு ஷீல்டு போட்டு போயிட்டுருக்கான். டேய் யாருடா அவன் இவ்வளோ கிரேஸியாக இருக்கான், இப்படிப்பட்ட பேட் வெதர்லேயும் எப்படி அவனால் போக முடியுது? பார்த்தா அசால்ட்டாக அவன் கீவை ஷீல்டை போட்டு போயிட்டுருக்கான். இந்த மெயின்லேண்ட் இதுதான் நாங்கள் லாஸ் பண்ண இடமா? மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்துட்டேன்ல. இந்த எல்லோ ரிவர் பார்த்தா அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு சுனாமி மாதிரி ஒரு அலை வந்துக்கிட்டு இருக்கு. அவர் சொல்லிக்கிருக்காரு, இந்த ரிவரோட ஃப்ளோ, அந்த 9 ஃபோர்ட்ரஸ் அண்ட் ரெஜியன், இந்த என்டையர் ப்ரொவின்ஸ்க்கும் அவனுங்க தான் ஹெட்டு மாதிரி. பட் இந்த ரிவரில் போகிறது மற்றவனுக்கு வேணால் சாவை கண்ணில் பார்த்துட்டு வரலாம், பட் எனக்கு கிடையாது. இப்போ இதை எப்படி தீர்க்க போகிறேன் தெரியுமா? இந்த மெயின்லைனில் நான் வந்ததுக்கு என்ட்ரி கொடுக்க வேணாம். அவர் அப்படியே சிரிச்சுட்டு தென்
அவர் பவரை அப்படியே ரிலீஸ் பண்ணுறாரு. நான் ஹூயாங் டே குக் பார்த்தா அந்த அலையை பார்த்து அப்படியே ஒரு அட்டாக் போட்டுக்கிருக்காரு. இதை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணுறேன்னு அவர் போட்ட அட்டாக்கில் அவ்வளோதான் சிரிச்சுக்கிருக்காரு. பிகாஸ் சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு, நான் தான் ஒன் அண்ட் ஒன்லி அந்த ஹானர்ட் ஒன், அந்த எர்த்துக்கும் சரி இந்த ஹெவனுக்கும் சரி. எப்பா அவர் போட்ட அட்டாக்கில் சுத்தியும் ஒரு தண்ணி இல்லை, அந்த அளவுக்கு மொத்த வானமே கிளியர் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட பவர். பாத்தியா, அவர் அசால்ட்டா சொல்லி போஸ் கொடுத்துக்கிருக்காரு. எப்படி வானம் கிளியர் ஆயிருச்சா? எங்கடா மலையை காணா? அவர் அப்படியே போயிட்டுருக்காரு. போய் லேண்டிங் பண்ணா அங்கே ஒருத்தன் வெயிட் பண்ணிக்கிருக்கான். அவர் வந்ததும், ஜியாங்டு, உன்னைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. பார்த்தா ஒருத்தன் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு அப்படியே அவருக்கு கிரீட்டிங்ஸ் பண்ணியிருக்கான். உன் தலையை தூக்கு, கிரேட் மாஸ்டர் உங்களை கிரீட்டிங் பண்ணுறேன்னு. கிரேட் மாஸ்டர், நீங்கள் தயாராக இருக்கீங்களா? அவர் சொல்கிறாரு, தட்ஸ் ரைட், எந்த ஒரு ரீசனும் கிடையாது இங்கே தங்குறதுக்கு எனக்கு. பட் இருந்தாலும் இந்த மெயின்லேண்டுக்கு போகிற ட்ரிப் இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரி, ஓகே, ஜியால்சன் என்ன பண்ணிக்கிருக்கான், அவனோட வளர்ச்சி எப்படி இருக்குது? அதுக்கு அவன் சொல்கிறான், நான் கேள்விப்பட்டவரை யங் மாஸ்டர் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கார். பட் நான் இப்படி சொல்கிறேன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவரோட மிலிட்ரி ஸ்கில், அவர் உங்களையும் சர்ஃபாஸ் பண்ணிட்டாரு கிரேட் மாஸ்டர். அதுவும் அவர் இப்போ அந்த 7 டெவில்ஸில் வேறு இருக்கார். என்ன, அவன் என்ன சர்ஃபாஸ் பண்ணிட்டானா? இதை கேட்குறக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவன் திடீர்னு திரும்பி பார்த்து கேட்குறான், அது ஓகே, அந்த கேர்ள் என்னாச்சு? அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி யங் மாஸ்டர்கிட்ட அவங்க ஹார்ட்டை ஒப்படைச்சா தான் கேள்விப்பட்டேன். அவன் சொல்லியிருக்கான். என்ன என்ன சொல்கிற, உண்மையாக தான் சொல்றியா? சரி வா போகலான்னு சொல்லிட்டு நேராக அவனுங்க போயிட்டுருக்கானுங்க. அப்போ இவனுங்க கேர்ள் மீன் பண்ணுறது யாரு? அப்போ இவனோட பையன்னு சொன்னது அந்த ஹயாங்கரி தானா? இதோட சாப்டர் 75 முடியுது. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் காய்ஸ்.